காவிரி டெல்டா வறண்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக காட்சியளிக்கிறது. நிலத்தடி நீரை நம்பியும் காவிரியை நம்பிதான் நிலத்தடி நீர் உள்ளது. சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாக காவிரி நீர் விளங்குகிறது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் 29ஆம் தேதி அதிகாலை முதல் வெலிகுண்டுவில் நீர் அளவை இடத்தில் 3500 கன அடி வீதம் தண்ணீரை விடுவிக்க வேண்டும், 15 தினங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு பரிந்துரை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இன்று வரையிலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடுவிக்கவில்லை. இதனால் மிகப்பெரிய அளவில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு தண்ணீரை கர்நாடகம் திறக்க மறுத்தால் நேரடியாக மத்திய அரசிடம் முறையிட்டு அவர்களுடைய உதவியை பெற்று தண்ணீரை திறக்க வேண்டும் என்று காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. அதனை பயன்படுத்தி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய அரசு உதவியோடு காவிரி நீரை கர்நாடகாவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு நடவடிக்கை எடுப்பதை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். காவிரியில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிதழில் வெளியிட்ட பிறகு எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை. காவிரி மேலாண்மை ஆணையம் மட்டுமே தான் முடிவெடுக்க முடியும். உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வேறு ஏதேனும் முறையீடுகள் இருந்து மாற்றம் காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சரோடு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சுவார்த்தைக்கு செல்வேன் என்று சொல்லுவது தமிழக நலனுக்கு எதிரானது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் நடவடிக்கையாகும். எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்லுகிறார், நாங்கள் ஜோசப் விஜய் கர்நாடகாவுக்கு வருகிற போது காவிரி டெல்டா நீர்பிடிப்பு பகுதிகளை பார்வையிடுவதற்காக ஒரு ஹெலிகாப்டரே நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அந்த ஹெலிகாப்டரில் தமிழ்நாடு முதலமைச்சர் காவிரி டெல்டா நீர்பிடிப்பு பகுதிகளை அவர் பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று DK சிவகுமார் அறிவித்திருக்கிறார். நாங்கள் எந்த வகையிலும் அங்கே கர்நாடக முதலமைச்சரோடு மேகதாட்டு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதோ, தண்ணீர் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதோ ஈடுபடுவது உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாடு என்பதை வலியுறுத்துகிற போது மீறி கர்நாடகாவில் பாசன பகுதிகளை பார்வையிடுவதற்காக ஜோசப் விஜய் செல்வாரையானால் அவர் திரும்பும் போது கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரையும் அழைத்து வந்து காவிரி டெல்டாவில் இருக்கிற வறண்டு கிடக்கிற இந்த பாசன பகுதிகளை பார்வையிடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதாவினுடைய கேள்விக்கு மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்த அனுமதியும் அளிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நான் நேரடியாக காவிரி மத்திய அரசினுடைய நீர்வள ஆணைய தலைவர் ஜூன் மாதம் 24ஆம் தேதி நாங்கள் மத்திய நீர்வள ஆணைய தலைவர் அனுபவம் பிரசாத் அவர்களையும் நீர்வள ஆணையத்தில் மேகதாட்டுக்கு அணைக்காக பொறுப்பாக போடப்பட்டிருக்கிற யோகேஷ் பாட்டன்கர் இருவரையும் நேரில் சந்தித்து 1 மணி நேரம் விவாதித்து காவிரி மேலாண்மை ஆணையம் 2022லேயே வரைவு திட்ட கர்நாடகாவின் மேகதாட்டு வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிவிட்டது. நீங்கள் அதனை மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிக்காமல் இருப்பிலே வைத்திருப்பதால் தான் கர்நாடகாவிற்கும் தமிழகத்திற்கும் தொடர்ந்து மோதல் ஏற்படுகிறது. மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எந்த வாய்ப்பு இல்லாத நிலையில் அதை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கடிதம் மூலம் வலியுறுத்தினோம். அதனை ஏற்று ஜூன் 29ஆம் தேதியே அந்த மேகதாட்டு வரைவு திட்ட அறிக்கையை கர்நாடகாவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டதாக இன்றைக்கு தகவல் வெளியாகியிருப்பது நாங்கள் மத்திய நீர்வள ஆணைய தலைவரினுடைய செயல்பாட்டை வரவேற்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் இத்தனை காவிரி குறித்து சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற பணிகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரிவான விசாரணைக்கு ஆலோசனைக்கு உட்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் காவிரி குறித்து கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடப்பதை ஏற்க மாட்டோம். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது?
அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.